ஹalleluya குட் மார்னிங். ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை கேட்க. தேவனுடைய வசனம் நமக்கு எவ்வளவோ தேவை இல்லையா? ஒவ்வொரு நாளும் காலமே நாம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புற மெசேஜஸ்க்காக தேவனை துதிக்கிறோம். ஆகவே நிறுத்தாம இந்த அனுதின தியான நிகழ்ச்சியை தொடர எவ்வளவு பிரயாசமானாலும், எவ்வளவு மீட்டிங்ஸ் போக வேண்டியிருந்தாலும், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை இப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்க ஆசையோடு இருக்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. இன்னொரு முறை இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தவறாம தினமும் அனுதின தியானம் கேட்கிறீங்களா? நேற்றைய அனுதின தியானம் கேட்டீங்களா? நீங்க உலகத்துல கலவரங்கள் நடக்கும்போது பயப்படுறீங்களா? உலகத்தில் நம்மை எதிர்க்கிற சக்திகள், அசுத்தாவிகளின் கூட்டங்கள் இருக்கு. நம்முடைய எதிரியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல திரிந்து கொண்டே இருக்கிறான். முக்கியமா தேவனுக்காக வாழ நினைக்கிறவங்கள, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்கள பிசாசு தடை செய்வதற்கு அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க பாருங்க. சிலர் கேட்பாங்க, ஆண்டவரை நம்பிக்கொண்ட பின்பு எங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வருதுன்னு. காரணம், உங்களை பின்னாடி இழுப்பதற்கு. எவ்வளவு காலம் எனக்கு ஊழியம் செய்த இந்த நபர் என்னை விட்டு விட்டானே, இவனை எத்தனை விதங்கள்ல கஷ்டப்படுத்தி இவனை அடிமையாக வச்சிருந்த, இன்றைக்கு சுதந்திரமா நல்லா இருக்கிறானேன்னு, சந்தோஷமா இருக்கிறானே என்று விடுவிக்கப்பட்ட விசுவாசியை, கிறிஸ்தவனை, ரட்சிக்கப்பட்ட நபரை பார்க்கும்போது பிசாசு பொறாமைப்படுவானாங்க. அந்த பொறாமையினாலதான் திரும்ப நம்மை கைவசப்படுத்த யுக்திகளையும் தந்திரங்களையும் எல்லா விதத்திலும் முயற்சிக்கிறான். இன்னும் வெளியே ஃபோர்சஸ் முடியலனா வீட்டில் இருக்கிறவங்க மூலமாகவே தடைகளை உண்டு செய்றான். எந்த விதமான போராட்டம் வந்தாலும் அதுல மனுஷங்களை வெறுக்காதீங்க. மனுஷங்க மூலமா வர சோதனைக்கு காரணம் அசுத்த ஆவிகளின் கூட்டம் என்பது தேவ பிள்ளைகள் ஆன பிறகு நம்ம அறிய வேண்டும். எத்தனையோ வேறுபாடுகளோடு மனுஷங்க பிரிஞ்சு போறாங்க. ஆனா தேவனின் பார்வையில் ரெண்டே பிரிவுங்க. தேவனுக்குரியவங்க, பிசாசுக்கு உரியவங்க. எல்லாருமே பிசாசின் கூட்டத்துல தான் இருக்கிறோம். நம்முடைய நிலைமையை நம்ம அறிந்து, நம் ஆண்டவர் நமக்காக செய்த சிலுவை யாகத்தை விசுவாசித்து, அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மரணத்திலிருந்து ஜீவனுக்கு தாண்டி விட்டோம். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டோம். ஆகவே எப்பவுமே தேவனுக்குரியவங்களுக்கு உலகத்துக்குரியவங்க எதிரியாதான் இருப்பாங்க. இந்த உலக அதிபதி அவன்தான்ல. ஆகவே அந்த போராட்டம் இருக்கும். ஆனா பயப்படாதீங்க. உலக சக்திகளை பார்த்து இயேசுவை கொண்டவங்க அச்சப்பட தேவையில்ல. ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்க பிசாசு எவ்வளவு முயற்சித்தாலும், நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உலகத்தின் அதிபதியா அழைக்கப்படுகிற பிசாசை விட பெரியவர், மரணத்தை ஜெயித்தவர். அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்மை செய்பவர், காப்பாற்றுகிறவர். இயேசுவின் நாமத்துல ஜெபித்து பாருங்க, உங்களுக்கு அந்த பெரிய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அநேக முறை பிசாசு நமக்கு மேல பாளையம் இறங்கி வருவான். இஸ்ரவேலின் தேசத்திலே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய கையாலே இஸ்ரவேலின் ஜனங்களை காப்பாற்றுவதற்கும், எச்சரிப்பதற்கும், போதிப்பதற்கும், ராஜாக்களை கூட மற்றும் கடிந்து கொள்ளவும், சீர்படுத்தவும், நடத்தவும் தேவன் அவங்கள பயன்படுத்தினார். அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு அநேக சத்துருக்கள் இருந்தாங்க. இந்த ராஜா
சிரியாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவின் மேல போர் தொடுத்த போது முன்னாடியே அவங்களுக்கு விஷயம்லாம் தெரிஞ்சிருது. ராஜா சொன்னாரு, யாரோ ஒருத்தர் நம்ம விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்லிடுறாங்கன்னு. அவங்க அலர்ட் ஆயிடுறாங்கன்னா பக்கத்துல இருக்கவன் சொன்னா அவங்க கிட்ட, யாரோ இல்லைங்க, அந்த தேசத்திலே தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்துவதனாலே அவர் அந்த ராஜாவை எச்சரித்து அவனை பார்த்து கொண்டு தீமையில விழாம தோத்து போகாம அவங்க அற்புதமா ஜெயிக்கிறாங்கன்னு அவருக்கு சொல்லப்பட்ட போது அந்த ராஜாவுக்கு கோபம் வந்து அந்த எலிசா தீர்க்கதரிசிய கட்டி போட்டு கொண்டு வர சொன்னாரு. இன்றைக்கும் பாருங்க, அநேகரை இப்படிதான் தேவ ஊழியர்களை கட்டி போடுவது, சித்திரவதை செய்வது, என்னங்க அவங்கள தடை செய்வது என்பது நடக்குது பாருங்க நம் தேசத்துல கூட. சுவிசேஷ அறிக்கை இதுல ஒன்றும் தப்பா சொல்லி கொடுக்கல இல்லைங்க. ஆனா எவ்வளவா எதிர்ப்புகளை பார்க்கிறோமோன்னு நீங்களே பாருங்க. அதனாலதான் இது அந்தகார வல்லமைகள் அசுத்த ஆவிகளுடைய தாக்கம் மனிதர்களை தன் கைவசப்படுத்தி கொண்டு நன்மைக்காக இல்லைங்க. அநேகருக்கு இன்றைக்கு புரியல. ஒரு ஆளை அடிமைப்படுத்துவது அந்த மனிதனை சித்திரவதை செய்வதற்கு மற்றும் அவனோடு கூட அணையாத அக்கினியுள்ள அக்கினி கடலில் பங்கு பெற என்பது பிசாசினால் பிடிக்கப்பட்டவங்களுக்கு புரியறதில்லைங்க. குடிக்கு அடிமையான ஒரு நபரை பாருங்க, அது அவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறது என்று அவனுக்கு தெரியுதா? தெரிந்தாலும் கூட அதை விட்டுவிட முடியுதா? காரணம் அந்த அசுத்தாவிகளின் தாக்கம். அவனுக்கு அவங்களை அடிமைப்படுத்தணும். எத்தனை பேர் குடும்பத்தை உடைத்துக் கொள்கிறாங்க, எத்தனை பேர் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக் கொள்ளுகிறாங்க. எவ்வளவு தேசத்துல கூட இன்னைக்கு பாருங்க, கள்ள சாராயம் குடித்து தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் சாகுறாங்க. இந்த மது வியாபாரத்தை குறித்து அரசியல்வாதிகளுக்கு கூட சண்டைகள் நடக்குதுங்க. என்னங்க எவ்வளவு மோசம் இது! ஏழைகளுக்கு உதவி செய்து நான் அரசு மது பொருட்களை விற்கிறோம் என்று சொல்லுகிற அரசுகளை பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்குங்க. அவனுடைய ஏழ்மையை மறக்க நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல பலமானது கொடுங்க தவிர, அவங்க ஏழ்மையிலிருந்து வெளியே வர உதவணுமே தவிர, அவங்கள இன்னும் பின்னுக்கு தள்ளக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் மனித இனத்தை அழிப்பதற்கு பிசாசு தெரிந்து கொண்ட வழிகள். இது எச்சரிக்கிறவங்கள, கடிந்து கொள்றவங்கள, இது தப்புன்னு சொல்றவங்கள கௌரவிக்கிற நிலைமை, நினைவு கூறும் நிலைமை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ பெரிய சேனையை அனுப்பினார். அவர் எவ்வளவு பெருசா இருப்பாரோன்னு சொல்லி அநேகர் கும்பல் கும்பலா இரவுக்கு இரவே கிளம்பி காலையில் ஆவதற்குள்ள அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணலான்னு எலிசாவின் இடத்துல வருகிறாங்க. ஒருமுறை ராஜாக்களின் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 16ஆம் வசனம் முழுசும் வாசிக்கிறேன் பாருங்க, அல்லது 17லிருந்து வாசிக்கிறேன். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை. அவனுடைய வேலைக்காரன், ஐயா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஊழியக்காரன் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எலிசா இருந்த பட்டணத்தை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். அதை பிடித்துக்கொள்ள பாருங்க, காலமே எழுந்து வெளியே போனாராம் எலிசாவின் வேலைக்காரன். அதை சுற்றி பார்த்தவுடனே, ஐயா நம்மை சுற்றிலும் ரதங்கள், குதிரைகள், வேலையாட்கள், ராஜாவின் அந்நிய ராஜாவின் பாளையம் சுற்றி இருக்கு, என்ன செய்யணும் இப்போது? எங்க ஓடிப்போவும்? ஓட முடியாதபடி பிசாசு சிக்கிட்டான். சாத்தான் எப்பவும் சுற்றி வருவாங்க. எங்குமே தப்பிக்க முடியாத நிலைமையில உங்களை நெடுக்கண்ல வச்சிருவாங்க. சிலர் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாதுன்னு பாருங்க, அடங்கி போவது தானா? எப்பவுமே சாத்தான் உங்களை சுற்றி இருப்பானே தவிர உங்களுக்கு மேல மூடி போட முடியாது. உங்க கண்கள்ல ஏறெடுத்து ஜெபித்தா
மேலிருந்து வல்லமையை பெற்று அற்புதங்களை உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க என்றவங்க கார்டு கொடுங்க எனக்கு. சொந்த ஜனங்க எல்லாரும் உங்களுக்கு விரோதமானாலும் ஆண்டவர் உங்க பட்சத்துல இருந்தா நீங்க பயப்பட தேவையில்ல. பயந்து போன வேலைக்காரனோடு ஏலியா என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவன் 16ஆம் வசனம், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். என்னப்பா அந்த சேனையை பார்த்து பயப்படுற? நம்மோடு இருக்கிறவங்க அவங்கள விட அதிகமா இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரனுக்கு புரியல, இவர் மட்டும்தான் இருக்கிறாரு எலிசாவுக்கு உதவியான்னு. என்னங்க, நம்மோடு யாரு இருக்கிறாங்க? நமக்கு சேனை எங்க இருக்கு? நம்ம ராஜ்யம் எங்க இருக்கு? நம்ம கட்டடங்கள் எங்க இருக்கு? அதுபோல உலக ரீதியாவே யோசிப்பாங்க சிலர். உலக ரீதியாக ஒரு ஊழியக்காரனுக்கு, தேவனுக்காக வாழ்கிறவங்களுக்கு உலக சம்பந்தப்பட்ட பாதுகாப்புக்கு பாடி கார்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, பெரிய செக்யூரிட்டி இருக்காது, எந்த விதமான வெப்பன்ஸ் இருக்காது, ஆயுதங்கள் இருக்காது, எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது. ஆனால் தேவன் நம் பட்சத்துல இருந்தா நமக்கு எதிரி யாரு? நம்முடைய எதிரியை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர் நம் பட்சத்துல இருக்கும்போது எதுவுமே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. நம் பட்சத்துல இருக்கிறாருங்கன்னு எலிசா, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று எலிசா விண்ணப்பம் பண்ணினான். 17 ஆண்டவரே, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்க இவன் கண்களை திறங்க என்று ஜெபித்த போது என்னாச்சுங்க? கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்ததினால் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசாவை சுற்றி, அந்த மலையை சுற்றி அக்கினி ரதங்கள், பயங்கரமான பாதுகாப்பு, எறும்பு கூட நுழைய முடியாத வேலியை தேவன் கொடுத்தார் என்பது அவன் மனக்கண்கள் திறந்தபோது பார்த்தான். எஸ், உங்களுக்கு தேவன் தருகிற பாதுகாப்பை மனித கண்களால பார்க்க முடியாது. அவருடைய சிறகுகளின் கீழே உங்களை பத்திரப்படுத்தும் போது எந்த ஆபத்தும் உங்களுக்கு நேரிடாது. அவன் ஆச்சரியப்பட்டான். அந்த வேலைக்காரன், அவங்க வந்துடுறாங்கன்னா எலிசா சொல்றாரு, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலைக்காரனின் கண்ணு திறங்க, அந்த சேனையின் கண்களை மூடுங்க. அவங்களுக்கு கண்கள் குருடாயிருச்சான். காணப்படாம எங்க போறோமோ தெரியாம சத்ருவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசின் பாதத்தண்டையில வந்துட்டு அந்த ராஜாவின் அரமனை, ராஜாவின் இடத்துல வந்துட்டாங்க, அந்த பட்டணத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் அந்த சேனை, இந்த இஸ்ரவேலின் சேனை நடுவுல வர்றதுக்குள்ள திரும்ப எலிசா ஜெபித்தார், ஆண்டவரே இவங்க கண்களை திறங்கன்னு. திறக்கிறதுக்குள்ள இவங்க பிடிக்கலாம்னு நினைச்சு வந்த எலிசாக்கு ஒன்னும் ஆகவில்லை. குடிக்கலாம் என்று வந்த இவங்க எதிரிகளா இருக்கிற இஸ்ரவேலின் கோத்திரம் சேனைகளின் நடுவுல இவங்க மாட்டிக்கொண்டாங்க. நீங்க பிடிக்க நினைக்கிறவங்க உங்களை வந்து பிடித்து கொண்டா அப்போ உங்க விஷயம் என்ன? அதுதான் நடந்துச்சுங்க. எல்லாருமே கீழ்ப்படிய வேண்டி இருந்தது. அப்போது அந்த ராஜா சொல்றாரு, ஐயா எலிசா ஐயா, என்னை இவங்க எல்லாரையும் கொலை செய்ய சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, என்னங்க, உன்னுடைய சத்ரு உன் கையில கிடைக்கும் போது நீ அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து நன்மை செய் என்றாரு. கொல்லுவதற்கு அல்லங்க நம்முடைய தேவன். எதிரிங்க கூட சாகணும்னு நம்ம விரும்பக்கூடாது. நமக்கு தீமை செய்தவங்களுக்கு நம்ம நன்மையே செய்யணும். அதை தான் சொல்றாரு. ஒரு முறை 22 நீங்க வீட்டுல இதை பொறுமையா வாசிங்க. இது அனுதின தியானம்னால இந்த விஷயம் பெருசா போய்கொண்டு இருக்கு. ஆனா இது நிஜமான விஷயங்க, இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட நடக்கிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் உம்முடைய சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து, அவர்கள் சாப்பிட்டு குடித்த பின்பு தங்கள் எஜமானிடத்துக்கு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக அவர்களுக்கு நல்ல உணவை, விருந்தை ஆயத்தப்படுத்துகையிலே அவங்க புசித்து குடித்து அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேலிலே தேசத்திலே அப்புறம் வரவில்லை. பாருங்க, ஒரு நிரந்தரமான விடுதலை. உன்னுடைய சத்ருவை நண்பனாக செய்ய
தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை செய்வார். யாரையுமே நீங்க வெறுக்காதீங்க. உங்களை தூஷிக்கிறவங்களுக்கு அன்பு காட்டுங்க. உங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். பட்டயத்தினாலே அல்ல, அன்பினால தான் நாம மற்றவங்களை சம்பாதிக்க முடியுங்க. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டா நமக்கு இருக்கிற பாதுகாப்பு, நம் பட்சத்தில் இருக்கிற நம் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை உணர முடியும். நம்முடைய சத்ருவை பார்த்து நடுங்குகிறவங்களா இல்லாம பிசாசை எதிர்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றியுள்ளவங்களா நம்ம இருக்க முடியுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, அநேக முறை ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற கடன்கள், எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நாங்க பார்க்கிற சூழ்நிலைகள் எங்களுக்கு பயத்தை உண்டாக்குகையில, இனி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, இனி எங்களால வாழ முடியாது என்று பயத்தோடு நாங்க நிறைந்திருக்கையில, எங்களை காக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் என்று நாங்க உணரும்படிக்கு எங்க மனக்கண்களை திறங்கப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு கொடுங்கப்பா. பயந்து ஒடுங்கி போகிறவங்களா இல்லாம கர்த்தருடைய நாமத்தில் அவங்களை எச்சரித்து, அவங்களுக்கு ஜெபித்து அற்புதங்களை பார்க்கிறவங்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு யார் இந்த சோதனையில் இருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட மனிதர் ஆள அல்லது சூழ்நிலை ஆள அல்லது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள்ல இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தை எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நாளெல்லாம் தன்னுடைய கரங்களை நீட்டி இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு, எவனுடைய மனது உறுதியாய் உம்மை நம்பி இருக்கிறதோ அவனை பூரண சமாதானத்தோடு வைப்பேன் என்று சொன்ன முடிய வார்த்தையின்படி உம்மை சார்ந்து கொள்வதற்கும் நீர் கொடுக்கிற அற்புதமான வெற்றிகளை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க போராட்டங்கள், உங்க பிரச்சனைகள்ல தேவன் உங்களுக்கு துணையா இருக்கிறாருன்னு அறிந்து கொள்ளுங்க. உபவாசத்தோடு ஜெபிங்க. ஜெபத்தினாலே அற்புதமான வெற்றிகளையும் வாழ்க்கையில பார்க்க முடியுது. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னு நீங்க விரும்பினா 8939801234 என்னும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு உங்களை இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்